அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இறந்த பிறகு விட்டு செல்ல வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 விஷயங்களை தவிர அவனுடைய அனைத்து அமல்களும் அவனை விட்டு துண்டிக்கப்படுகின்றது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 3 விஷயங்களில் ஒன்று நிரந்தர தர்மம். இறைவன் நம் அனைவருக்கும் அதிகமான செல்வத்தை வழங்குகிறான். அந்த செல்வத்திலிருந்து நாம் பிறருக்கு உதவ வேண்டும். நாம் உதவிய அந்த செல்வம் மூலம் இன்னொருவர் பயன் பெற்றிருந்தால் அந்த தொடர் நன்மை நம்மை வந்தடையும். இரண்டாவது, பயன் தரும் கல்வி. அந்த கல்வியை பிறருக்கு பயன் பெற கற்றுக் கொடுத்தால் அதன் மூலமாக ஒருவர் பயன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக இன்னொருவர் பயன் பெற்றிருந்தால் அந்த தொடர் நன்மை நம்மை வந்தடையும். மூன்றாவது, இறந்தவருடைய சாலிகான பிள்ளைகள் செய்யும் துவா. உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் சாலிகான பிள்ளைகளாய் வளர்த்து அந்த பிள்ளைகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு வளர்த்திருந்தால் அந்த பிள்ளை செய்யக்கூடிய பிரார்த்தனை இந்த 3 விஷயங்களையும் நாம் மரணிப்பதற்கு முன்னதாக நாம் விதை போட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மரணித்த பிறகும் நமக்கு நன்மைகள் வந்தடைந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் அதிகமான தர்மங்களையும் நமக்கு தெரிந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்து சுவாலிகான பிள்ளைகளையும் வளர்த்து நாம் இறந்த பிறகும் அதிகமான நன்மைகளை பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.